السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், நாம் 40 நாட்கள் தொடர்ச்சியாக ஒவ்வொரு நாளும் அசருடைய தொழுகையை தொழுதுவிட்டு இந்த திக்ருகளையும் துஆக்களையும் ஓதி வருவதன் மூலமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நாம் நாடிய நாட்டங்களை நிறைவேற்றித் தருகின்றான். நாம் எந்த நோக்கத்திற்காக இதனை ஓதுகின்றோமோ அந்த நோக்கத்தில் நிச்சயம் அல்லாஹ் நமக்கு வெற்றிகளை தருகின்றான். அப்படிப்பட்ட மிகச்சிறந்த துஆக்களையும் திக்ருகளையும் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் ஏதோ ஒரு விடயத்தில் நாட்டம் கொண்டிருப்போம். இது எனக்கு கிடைத்தால் நன்றாக இருக்கும் என்று நாம் தொடர்ச்சியாக 40 நாட்கள் அந்த நீயத்தில் இந்த துஆக்களை ஓதினால் நிச்சயம் அல்லாஹ் நமக்கு அதில் நலவுகள் இருந்தால் அதனை நமக்கு வழங்குவான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் துஆக்களை ஓதக்கூடிய சந்தர்ப்பத்தில் யக்கீனோடு இஹ்லாஸோடு துஆக்களை ஓதுவோம். அவ்வாறு ஓதக்கூடிய துஆக்களே அல்லாஹ்விடத்தில் கபூலாகின்றது. நாம் ஓரிரு தடவைகள் துஆக்களை ஓதிவிட்டு என்னுடைய துஆ கபூலாகவில்லை என்று கூறுவதை விட தொடர்ச்சியாக நம்முடைய துஆக்கள் கபூலாகும் வரை நாம் தொடர்ச்சியாக ஓதி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். இது மிக முக்கியமான ஒரு அமலாக இருந்து கொண்டிருக்கின்றது. அதாவது அசருடைய தொழுகையை தொழுதுவிட்டு அதே இடத்தில் அமர்ந்தவர்களாக முதலாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது 100 தடவை நாம் ஸலவாத் சொல்வது. நமக்கு தெரிந்த ஏதாவது ஒரு ஸலவாத்தை நாம் 100 தடவை சொல்வது. அதன் பின்னால் இஸ்திக்ஃபார் 100 தடவை செய்வது. அஸ்தக்ஃபிருல்லாஹல் அலீம் என்று நாம் 100 தடவை சொல்வது. அதன் பின்னால் 3ஆம் கலிமா, இந்த 3ஆம் கலிமாவை நாம் 100 தடவை ஓதுவது. சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி என்று வரக்கூடிய அந்த 3ஆம் கலிமாவை நாம் 100 தடவை ஓதுவது. அதன் பின்னால் 1000 தடவைகள் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற இந்த கலிமாவை 1000 தடவை ஓதுவது. இவ்வாறு நாம் 40 நாட்கள் ஓதி வந்தால் நிச்சயம் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நாம் நினைத்த அந்த காரியத்தை அல்லாஹ் நமக்கு நடத்தி தருவான். நாம் எந்த நோக்கத்தில் இதனை ஓதினோமோ அந்த நோக்கத்தில் அல்லாஹ் நமக்கு வெற்றியை தருவான்.